இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டேங்க. அது கடைசியில் இருந்தது, அதை எடுக்கிறதுக்கு வாட்டமே இல்லை. பட்டு அதை இது எடுக்கலாம். நம்ம அதை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வருது. பார்ப்போம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் ஆக்சுவலி தெரியாமல் தட்டிட்டேன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியல. எப்படியோ எடை போட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ மஞ்சள் வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள். சோ வேர்த்து கொட்டுதுங்க. காய் என்னமோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் வேரெல்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வெயிலில் வச்சுருக்கேன். பார்ப்போம். கிடைச்சது. ஒரு சந்தேகம் எங்கேயாவது இருக்குமான்னு. அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு விசை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போடணும். இந்த முறை கொஞ்சம் இஞ்சி போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ மஞ்சள் எப்படியும் ஒரு 1.5 kg 2 kg இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரு மஞ்சள் இருக்குது. அந்த கரு மஞ்சளை பார்க்கணும். அது எனக்கு இப்போவே முடியலைங்க. முதல்ல இந்த மஞ்சள் எடுத்துருவோம். கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருவோம். இந்த ஃபோனை பிடிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்புறம் காட்டுட்டுமா. எனக்கு என்ன ஆசைனா எடுக்கும் போதவே உங்களுக்கு காட்டணும்னு ஆசை. அதெல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் காஞ்சி போய் எங்கே எடுக்கிறேன், ஃபோன் எங்கே இருக்குது, எங்கே பார் போட்டு குத்துறேன்னு எனக்கே தெரியல. இதை விட்டுட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணுறேன். தெரியுதா? தெரியுதோ தெரியலையோ ஏற்று போடுதுங்க எனக்கு. இங்கே வந்து நான் தண்ணி விடலைன்னா, இப்போ தண்ணி வந்தே 10 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. எங்கேயுமே தண்ணி விடலை. இது வந்திருக்கிறது இது மட்டும்தான். இதில் எங்கேயும் உடஞ்சிருக்கு. அப்போ உடஞ்சிருக்குன்னா நான் பார்க்குறேன் இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்பா ஓ தெய்வமே, எவ்வளோ வந்துருக்கு. என்ன இருக்குங்க குழந்தை. என் ஹஸ்பண்ட் அவங்க பேரனோடவே அவருக்கு சரியாக இருக்குது. ஒரே குஷியாக இருப்பாங்க. மோஸ்ட்லி அவ்வளோதான். ஸோ இது நட்டு வச்சது வாங்கி இது எக்ஸ்ட்ரா வந்தது இருக்குது. இருக்குது. நான் மண்ணில் தாங்க ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கி என்ன தைரியம்.
ஓ மை காட், இது வந்து நான் வச்ச மஞ்சள் பாருங்கள். மண் கொஞ்சம் காஞ்சிருக்கிறதுனால இப்போது இதுதான் தாய் மஞ்சள்ன்றாங்களே, அது சும்மா தாங்க நட்டு வச்சேன். ஆனால் இவ்வளோ குழந்தைங்க அழகாக வந்திருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த கஸ்தூரி மஞ்சள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னே தெரிலங்க. எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்குது. தெரியாமலேயே வச்சிட்டிங்களான்னு கேட்பீங்க தானே? ஆமாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம கடையில் முகத்துக்கு போடுறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து பேக் பண்ணிவிட்டு கொடுக்குறத வந்து நம்ம வாங்குவோம். பட்டு இது கொஞ்சம் காய வச்சுக்கிட்டோன்னா நம்மளே டைரெக்டாக நம்மளுடைய முகத்துக்கு வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே வேறு இல்லை. சப்போஸ் அது இருந்தாலும் அது வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ இருக்குது. இது நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சதை விட இது கொஞ்சம் கிளியராக நமக்கு பாருங்கள். அவ்வளோ மண் இல்லை. இது கொஞ்சம் காஞ்ச மண்ணாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடுச்சு. தெரியுது. இது ஒரு சின்ன செடி தான். இதில் இவ்வளோ தாங்க இருக்குது. அது பாருங்கள். மோஸ்ட்லி இது தான் நான் வச்சது சின்னது. அதில் இவ்வளோ வந்திருக்கு. 2 தான் வந்திருக்கு. சும்மா இல்லாமல் அவ்வளவாவது நமக்கு பலன் கொடுத்துருக்குல்ல. அழகாக இது 2வது நமக்கு வந்திருக்கிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா? வெட்டியாக இல்லாமல் அது வேலையை அது கரெக்டாக அது செஞ்சுருக்கு. பட் அதிகமான தண்ணி கொடுக்காமல் போனதுனால அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் என்ன செய்ய போகிறேன்னா, முகத்துக்கு போடுறதுக்கு வைக்க போகிறேன். இது கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் 1 2 3 முடியலையேங்க. இப்போவே கண்ணை கட்டுது. வெயில் அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எடுக்கணும். ஓகே, இருங்க, அந்த பக்கமாக எடுத்துடுறேன். நமக்கு இந்த ஆர்வம் இல்லைங்களா, அதனால் எடுத்துடணும் அப்படின்னு. தேங்க்யூ ஜீசஸ். சரி இருங்க, நான் மொத்தமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு குழியில், இந்த 2 குழி, இந்த குட்டி ஒரு குழியில் இவ்வளோ மஞ்சள் வந்திருக்கு. அடுத்த வீடியோ நான் காட்டுறேன் இருங்க.